நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் பேரில் விசுவாசமாய் இருப்பவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்து அனுப்பப்பட்ட வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக யார் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் யாவரும் நீதிமான்கள் ஆகத்தக்கதாக விசுவாசத்துக்குட்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், முன்குறிக்கப்பட்டபடி இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அனுப்பப்பட்டார். முன்குறிக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ளாக ஆதாமில் இருந்து 76வது தலைமுறையிலே அங்கே முன்குறித்தலின்படி இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அங்கே அனுப்பப்படுகிறார். அந்த வார்த்தை மாமிசமாகி இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அந்த நாளுக்குரிய பிரமாணத்தை சாட்சியிட்டது. அந்த நாளுக்குரிய பிரமாணமானது இயேசு கிறிஸ்து மீது அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மீது, மாமிசமான அந்த வார்த்தை மீது இஸ்ரவேலர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதே ஆகும். முந்தின பிரமாணம் இயேசு கிறிஸ்து என்ற அனுப்பப்பட்ட வார்த்தையின் மூலம் நிறைவேறி தீர்ந்தது. பிந்தைய பிரமாணம் சாட்சியிடக்கூடிய சாட்சி இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். அது இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம். அவர் சாட்சியிடுகிறார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று. இது இஸ்ரவேலருக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்குரிய சாட்சியின் வார்த்தையாகும். இந்த வார்த்தையின்படி அவரே மேசியா என்று விசுவாசித்த இஸ்ரவேலர்கள் தாங்கள் பெற்றிருந்த ஆவியின் சரீரத்தை, உள்ளான மனிதனை நித்திய ஜீவனுக்குரியதாக மாற்றத்தக்கதான கிருபையை பெற்றவர்களாக மாறினார்கள். அங்கே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நீதிமான்கள் ஆக வேண்டும் என்பது முன்குறித்தலின்படி அங்கே முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியமாகும். எபேசியர் 1 வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தர் இந்த முன்குறித்தலின்படி யாரை தெரிந்து கொள்கிறார்? முன்குறித்தலின்படி ஜீவனுக்குரியவர்களை ஜீவனுக்குரியவர்களாக தெரிந்து கொள்கிறார். ஆக்கினைக்குரியவர்களை ஆக்கினைக்குரியவர்களாக தெரிந்து கொள்கிறார். முன்குறித்தலின்படி இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கக்கூடிய புறஜாதி தனக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றுக் கொள்கிறார்.